ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அமிர்தா டெய்லி பீட். இன்றைக்கி எல்லோரும் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, குழந்தைக்கு ஹார்ட் பீட் வரல அப்படின்னு சொல்லி ஒரு 10 டேஸ் கழிச்சு வாங்க ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்களா டாக்டர். உடனே நம்மளுக்கு அந்த டைமில் தான் நம்மளுக்கு ஹார்ட் பீட்டே இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ அது மாதிரி ரொம்ப பயப்படாதீங்க. ஸோ அதுக்கு என்னென்ன தீர்வு அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். டாக்டர் எனக்கு என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் வாங்கி தான் பண்ணினேன். அப்போ கிட் பண்ணும்போது ஒரு கோடு டார்க்காகவும் ஒரு கோடு லைட்டாகவும் தான் வந்துச்சு ஃபஸ்ட் டைம். ஸோ அப்படி வரும்போது எனக்கு ரொம்ப லைட்டாக வருது அப்படின்னு. சரி, ஓகே, இது மாதிரி ஏதாச்சும் ஃபேக்காக இருக்கும், வேஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. சரி, இது கார்டு தப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா ஏன்னா உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருந்துச்சு, உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி தோணும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நான் டாக்டர் போய் விசிட் பண்ணேன். அப்போ அவங்க என்ன சொன்னால், பீட்டா ஐசிஜி பிளட் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது எனக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ்னு வந்துச்சு. அப்போ அந்த டைமில் நான் டாக்டர் திருப்பி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன், சாக்ஸ் ஸ்கேன் மூலமாக எனக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. அப்போ எனக்கு குழந்தையெல்லாம் டியூப்பில் இல்லாமல் கர்ப்பப்பையில் தான் இருக்குது. அதனால் குழந்தையெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சாக்ஸ் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. நார்மலாக ஸ்கேன் எப்படி நார்மலாக பண்ணி பார்த்தாங்க. இந்த வயிறு மேலே வச்சு ஒரு இது பண்ணி பார்க்கும்போது க்ரோத்தெல்லாம் நல்லா இருக்குமா, ஆனால் இன்னும் குழந்தைக்கு ஹார்ட் பீட் வரலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஹார்ட் பீட் வரலன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, எனக்கு பீரியட்ஸ் டேட்டுமே ரொம்ப தள்ளி போன மாதிரி இருந்துச்சு. அவங்க சொல்லும் போது எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தான் பிளட் டெஸ்ட் எடுக்கும் போதே நம்மளுக்கு இத்தனை வீக் காமிக்குதுல்ல, அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. போக போக என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க சொன்னாங்க இன்னும் 10 டேஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னப்போ இன்னும் 2வது வாட்டி ஹார்ட் பீட் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3வது வாட்டி வாங்க, இன்னொரு 3 நாள் கழிச்சு வாங்க, 4 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னால் ஹார்ட் பீட் அப்பயும் வரலன்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு டாக்டர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு ரெகுலர் பீரியடா இர்ரெகுலர் பீரியடா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் இர்ரெகுலர். ஓ, அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ப்ரெக்னன்சி தரிச்சதே லேட்டாக தாம்மா தரிச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஹார்ட் பீட் வர இன்னும் டேட் வரவே இல்லை, அதனால தான் இன்னும் ஹார்ட் பீட் வரலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, எனக்கு அப்போ தான் எனக்கே ஹார்ட் பீட் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிங்கிறப்ப ரொம்ப பயந்து போயிட்டேன். எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். ஸோ போக போக அவங்க இன்னொரு 10 டேஸ் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 10 டேஸ் கழிச்சு ஹார்ட் பீட் வரவே ஆரம்பிச்சு. அந்த 10 டேஸ்க்குள்ளே எனக்கு ரொம்ப ஒரு வாமிட்டிங், ரொம்ப தலை சுற்றல், அது மாதிரி ரொம்ப நான் ரொம்ப இதுவே ஐட்டம் சாப்பிட முடியல. நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே இருக்கும், பட் ஆனால் என்னால் சாப்பிட சுத்தமாக முடியலை. இன்ன வரையும் சரி, எனக்கு சுத்தமாக சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. எனக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டு நான் வாங்குகிறேன், பட் ஆனால் என்னை அதை பார்க்குறேன்னு, பட் எனக்கு சாப்பிடவே தோண மாட்டேங்குது. அந்த டாக்டர் சொன்ன அந்த டேட் டாக்டர்கிட்ட இதை கண்டிப்பாக சொல்லுங்கள், பீரியட் ரெகுலராக இர்ரெகுலராக அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக டாக்டர் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, அப்போங்கிறது தான் அவங்க அந்த டேட் அவங்களுக்கு கரெக்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, இதை தெளிவாக நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லணும். இல்லைன்னா அவங்க ஒரு கணக்கு வச்சுப்பாங்க, நம்ம பீரியட் வரது ஒரு கணக்கு. அதனால நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி டைமில் நீங்கள் நல்லபடியாக சாப்பிடுங்க. சாப்பிட முடியாது தான், இருந்தாலும் நீங்கள் ஜூஸ் நிறைய அடித்து குடிங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே நிறைய சாப்பிட தோணும், அப்போ நல்லா சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாப்பிட முடியாத நல்லா கஞ்சி வச்சு குடிங்க. நல்லா ஜூஸு நிறைய சாப்பிட்டு நல்லா குழந்தைக்கு க்ரோத் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ காட் கிரேஸ் மூலமா எல்லாத்துக்குமே குழந்தை நல்லபடியாக பிறக்கும். நீங்கள் நல்லபடியாக குழந்தை பெற்றெடுப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.